இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் நாம் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். கர்த்தர் எல்லாருடைய விண்ணப்பத்தை கேட்டாலும் முதலில் அவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்பதில் ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 69:33 வசனத்திலே கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்றும், சங்கீதம் 140:12 வசனத்திலே இச்சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்று தாவீது எழுதியிருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்கள் மத்தியிலே தாழ்ந்தவர்களாக இருக்கலாம், எளிமையானவர்களாக இருக்கலாம், தரித்திரர்களாக இருக்கலாம். கவலை வேண்டாம். உலகம் நம்மை வெறுக்கலாம், உதறி தள்ளலாம். ஆனால் கர்த்தரோ எளியவர்களாகிய நம் மீதுதான் மிகுந்த நினைவு உடையவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆதரித்து தாங்குகிறவராய் இருக்கிறார். தாவீது இந்த காரியத்தை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். நீதிமானுக்கு விரோதமாய் துன்மார்க்கன் எழும்பினாலும் துன்மார்க்கனுக்கு ஜெயம் உண்டாகாது. சிறிது காலம் துன்மார்க்கன் நீதிமானை மேற்கொள்வது போல தெரியும். ஆனால் கர்த்தர் அவனுக்கு துணை நில்லாமல் நீதிமானாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் துணை நிற்பார். நீதிமான்கள் எளியவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தாங்கி தம்முடைய நீதியினால் துன்மார்க்கனை தண்டிப்பார். கர்த்தர் எளிமையானவர்கள் மேல் நோக்கமாய் இருப்பதால் நாம் கர்த்தரை எப்போதும் துதித்து கொண்டே அவருடைய சமூகத்தில் எப்போதும் வாசம் பண்ண வேண்டும். அப்போது நமக்கு தேவனுடைய கிருபையும் சிலாக்கியமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். பிரியமானவர்களே, தேவன் சொன்னதை செய்கிறவர். உபாகமம் 15:11 வசனத்திலே தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்க அவர் எப்படி எளியவர்களை கைவிடுவார்? இந்த வசனத்தின்படி கர்த்தர் எளியவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது. அப்படி அவர் எளியவர்களை நினைக்காவிட்டால் இந்த வசனத்தில் சொல்லிய கட்டளை பொய்யாகிவிடும் அல்லவா? மேலும் உபாகமம் 24:14 வசனத்திலே அந்நியர்களையும் ஏழைகளையும் எளிமையான கூலிக்காரன்களையும் ஒடுக்காமல் இருப்பாயாக என்றும், ஏசாயாவின் புத்தகம் 41:17 வசனத்திலே சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, செல்வந்தன் தான் பலம் பொருந்தியவன் என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் அவர்கள் பக்கம் இல்லாமல் எளிமையானவர்கள் பக்கம் இருப்பதால் எளிமையானவர்கள் தான் கர்த்தரின் பார்வையில் வலிமையானவர்கள் என்பதை மறக்கவே வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தர் எளியவர்களை உயர்த்துகிறார், நினைக்கிறார், ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார், விசாரிக்கிறார், இறங்குகிறார் மற்றும் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, எளியவர்களை கர்த்தர் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறபடியால் அவர்களிடம் திமிர், அகம்பாவம், தீய எண்ணங்கள், இது போன்ற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையிலே உலகமும் எளியவர்களை தள்ளிவிடும், தேவனும் தள்ளிவிடுவார். ஆகையால் நாம் தேவனுக்கு முன் இதன் நிமித்தம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய தனி ஜெபங்களில் சிறுமைப்பட்டவர்களையும் எளிமையானவர்களையும் நினைத்துக் கொள்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் இதன் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காணும்படியாக கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் நினைத்து நீதி செய்யுங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாங்களும் அப்படியே அவர்களை நினைத்து உதவும்படி எங்களை நடத்துகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து உம் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து உம் ஆவியானவரின் பிரசன்னம் எளிமை ஆனவர்களுக்காக உதவவும் ஜெபிக்கவும் நம்மை நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.